நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு உண்மையிலேயே திமுக அரசு நினைத்திருந்தால் நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியது தானே? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் நீங்க போகல? டாஸ்மாக் கள்ளச்சாராய ஊழல்ல விசாரணையை தடுக்கணுங்கிறதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு நீட் தேர்வுக்காக ஏன் போகணும்னு தோணல? ஏன் தீர்மானம் நிறைவேற்றும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் தற்கூறிய அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் குரல் எழுப்பக்கூடிய கட்சி திமுக. அது மட்டும் இல்ல, திமுகவை சேர்ந்தவர்கள் தனிநபர்களாகவும் கட்சி சார்பாகவும் அரசாங்கம் சார்பாகவும் பல முறைகள் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கான தரவுகளை போடுறேன், ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறேன், நீங்க பாருங்க. இவ்வளவும் தெரிந்தும் மக்களிடையே ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தணும்னு அண்ணாமலை முயற்சி பண்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீட்டு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், ஏன்னா இது ஏழை எளிய குழந்தைகளை பாதிக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. நீங்க என்னதான் போய் சொன்னாலும் அதெல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது அண்ணாமலை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட்டு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஏன்னா இது எங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீங்க தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது.